சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணணும். டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு ரெஜிஸ்டர் ஐடி க்ரியேட் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டு புதுசாக இன்னொரு ஒரு இமெயில் ஐடி வச்சு வேறு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்போம். அவங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ளேயே டூப்ளிகேட் ஐடின்னு வந்துச்சு. அப்பயும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூப்ளிகேட் ஐடியில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி டூப்ளிகேட் ஐடியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் என்னன்னு தெரியலனா உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் உள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும் உங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஓகேங்களா? அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு டூப்ளிகேட் ஐடி, நான் ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி கொடுத்தேன், அதோட பாஸ்வேர்டு தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களோட பாஸ்வேர்டை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடியா ஒரிஜினல் ஐடியா மாற்றி கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு இந்த எரர் இருக்கிறவங்க கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வராது. ஆல் டிக்கெட் வரக்குள்ளே இஷ்யூ ஆகும். இப்போ எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கும் ஷார்ட்டனும் சரி, டைப்ரைட்டிங்கும் சரி, சிஓஏ எக்ஸாமுக்கும் சரி இன்னும் வரல. ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி வரல. டிஎம்இ மெத்தடுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. டைப்ரைட்டிங்க்கும் வந்துருச்சு, ஷார்ட்டனுக்கும் வந்துருச்சு. மேனுவலாக டைப்ரைட்டிங் மிஷினில் போய் எழுதுகிறவங்களுக்கும் வந்துருச்சு, ஷார்ட்டன் போயிட்டு கையால் எழுதுகிறவங்களுக்கு வந்துருச்சு. டிஎம்இ மெத்தடு மட்டும் இப்போ எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி 90% உங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கிடச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தெளிவாக கொடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டன் எக்ஸாமுக்கு 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. 18லேருந்து இன்றைக்கி 18 ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் 18 to ஆகஸ்ட் 20 வரைக்கும் தான் ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. 20 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 18, 19 2 டேஸில் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. நமக்கு எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணலப்பா. ஓகேங்களா? அப்ளிகேஷன் பீரியடுமே நேற்று ஆகஸ்ட் 17 க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆகஸ்ட் 29, 30 எக்ஸாம் டைப்ரைட்டிங். அவங்க ஹால் டிக்கெட்லாம் இதுக்கப்புறம் தான் விடணும். அதனால க்ளோஸ் ஆகிடும். எல்லாருமே 19க்குள்ளே பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.